வாங்க நண்பர்களே, கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை யாரும் தொட முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, விண்ணை தாண்டுற அளவுக்கு உச்சத்தை பெற்றுட்டு வந்த வேளையில, கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, சரிவின் வேகம் தாக்கம், ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தை விட கம்மியாகவே காணப்பட்டது. தங்கத்தோட விலை கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நம்மளுக்கு 17,500 ரூபாய் ஏற்றம் மட்டுமே சரிவு போக காணப்படுது. இந்த அதிரடியான ஏற்றம் எப்போ தான் சரிவாக மாறுங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 110, 8 கிராம் 880 காணப்படுற வெள்ளை 10 கிராமோட விலை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1100 ரூபாவாக காணப்படுது. வெள்ளியோட விலையில் இன்றைக்கி 1 கிராம் விலையிலும் 8 கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுறவில்லை. வெள்ளியோட விலை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம்னு பார்த்தா 2000, சரிவுன்னு பார்க்குறப்போ 6000, 7000 வரை ஒரு கிலோவுக்கு சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம 24K தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 9758, 8 கிராம் 78,000 கடந்து 78,064 அப்படிங்கிற வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தில் காணப்படுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிராம் விலையிலும் 8 கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படவில்லை. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வருகை இருக்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா, 8 கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 3000, சரிவுன்னு பார்க்குறப்போ 3000, 3500 வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்லை. அதாவது ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை. 22K தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 8450, 8 கிராம் 71,560 காணப்படுற விலை. 10 கிராமோட விலை 89,450 ரூபாயாக காணப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 கிராம் விலையிலும் 8 கிராம் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும், மேலும் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 2800 ஆகும். சரிவுன்னு பார்க்குறப்போ 3000, 3150 வரை பார்த்தீங்கன்னா சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிடிக்ஷனுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ ரெசிப்ரோக்கல் வரின்னு சொல்லலாம். இப்போ என்னதான் அமெரிக்கா 90 நாட்களுக்கு மற்ற நாடுகள் மீதான இந்த ரெசிப்ரோக்கல் வரியை நிறுத்தி வச்சிருந்தாலும், சைனா மேலே மட்டும் இந்த ரெசிப்ரோக்கல் வரியை நிறுத்தலை. ஏன்னா சைனா பதிலுக்கு வரி போட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா முன்பு 100% வரியை போட்டாங்க. அப்புறம் 180, 200ன்னு போட்டு இப்போ 240% அமெரிக்கா சீனா பொருட்களுக்கு வரியை போட்டிருக்காங்க. பதிலுக்கு சீனாவும் மாற்றி வரியை போட்டுட்ருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு வர்த்தக போரை உருவாக்கியிருக்கு. இந்த வர்த்தக போர் அதே போல் போர் பதட்டம், புயல் சார்ந்த அரசியல் காரணமாக என்ன ஆகுதுன்னா, தங்கத்தோட விலை அதற்கு அதிரடியான ஏற்றத்தை காணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி சூழ்நிலையில் இருப்ப முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடான தங்கத்தை நோக்கி போகிறாங்க. இப்படி தங்கத்தை நோக்கி போகிறப்ப என்ன ஆகுனா, தங்கத்தோட விலை உயர்றதுக்கான அபாயம் ஏற்படுது. நம்ம மட்டும் இல்லைங்க, பல நாடுகளோட மத்திய வங்கிகளும் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட உற்பத்தி அதே அளவுக்கு தான் இருக்குது, ஆனால் நுகர்வு அதிகமாக இருக்குது. இப்படி நுகர்வு அதிகமாகிறப்ப என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு உயர்ந்துட்டுருக்கு. இருந்தாலும் இது எந்த நேரத்துலையும் கடுமையாக சரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது.